ஒரே ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு செம்ம காமெடி. எதுக்கோ சண்டை போட்டு பாத்திருக்கோமா, இத்தனோண்டு தூணுக்கு இது எதுக்கோ பிரேக்கப் ஆகி பாத்திருக்கோமா, இத்தனோண்டு நெய்யுக்கு பிரேக்கப் ப்ரோ என்ன பிரேக்கப் முத லவ்வா? எனக்கு புரியல, நீங்க என்ன இல்ல சொல்றீங்க? இத்தனோண்டு நெய்யுக்கு பிரேக்கப் ஆன ஒரே கமுருதி பாத்து ப்ரோ பிரேக்கப் நாளைக்கு போட்டுருங்க ப்ரோ, சயான் ப்ரோ செம டைட்டில். பிரேக்கப்ன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க எதனா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கானது இருந்திருக்கணும் ப்ரோ. இது வந்து எப்படின்னா இது வந்து வேற மாதிரி கேட்டகரி. செருப்பை பறக்க விட்ட கமுருதின். இது இது ஒரு ஸ்பூன் நெய்யுக்காக செருப்பை பறக்க விட்ட கமுருதின் போட்டுருங்க டைட்டில். செமையா இருக்கும். ஆனா அது கூட ஒர்த் இல்ல ப்ரோ. இவங்க இதெல்லாம் வந்து சொன்னீங்கன்னா இன்னைக்கு வந்து இல்ல ப்ரோ, அது நான் சயான் ப்ரோ சொல்லிட்டு இருக்கேன் டைட்டில். ஒரு ஸ்பூன் நெய்யுக்காக செருப்பை பறக்க விட்ட கமுருதின் இன்னைக்கு ஓடி திரிந்த பாரு அப்படின்னு முடிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பூன் ஓடி ஒளிந்த பாரு, ஓடி ஒளிந்த பாரு. இன்னைக்கு ஒரு ஸ்பூன் சூப்பரா நெய்க்கு இருக்கும். பிரிஞ்சவங்க நாளைக்கு 2 ஸ்பூன் தயிருக்காக சேர்ந்துருவாங்க. நான் உண்மையிலேயே கமருதீன் இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது உண்மையிலே மனசு உண்மையிலே கஷ்டமா இருக்கும். ஏன்னா பல இடங்கள்ல இவன் மேல குற்றச்சாட்டு வச்சு இவனை வந்து ஒரு பொம்பளை பொறுக்கின்னு பிராண்ட் பண்ணி எல்லாம் மீறி நடந்துகிட்டான்னு திவாகர்கிட்ட சொல்லி அது வந்து இவனுக்கும் தெரிய வந்து அதையும் தாண்டி பார்வதியை வந்து நம்பி பல இடங்கள்ல பார்வதிக்காக டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறான். விக்ரம் கிட்ட சண்டைக்கு போனதா இருக்கட்டும், பல இடங்கள்ல பார்வதி பக்கம் நின்று இருக்கிறான் அந்த கமருதீன். ஆக்சுவலா உண்மையிலேயே சொல்றேன், இஸ் நைஸ் கை. சீரியஸ்லி அது மேல ஏகப்பட்ட கண்டிப்பா. விமர்சனங்கள் இருக்கலாம், அடிக்க கை ஓங்கியிருக்கான், அதெல்லாம் நம்ம வச்சு செஞ்சிருக்கிறோம், மாற்றுக்கிறது இல்ல. பட் அஸ் அ பர்சனா ஒருத்தருக்கு உண்மையா இருக்கிறான்ல, இதே திவாகர் விஷயத்துல துரோகின்னு சொல்லி ஏன் சொல்றான் அப்படின்னா, நீ பார்வதி கூட பழகிட்டு இப்ப நீ பார்வதி எதிர்த்து பேசலாம், எப்படி நீ அததான் சொல்றான் அவன். உங்களுக்கு புரியுதா? சோ அவனுக்கு வந்து அந்த பேக் ஸ்டாபிங் அப்படிங்கறத அவனால ஏத்துக்க முடியல. இப்போ நீ என்ன எப்படி விட்டு கொடுத்து பேசுனேன்னு கேக்குறான், பார்வதி கிட்ட பதில் இல்ல. சோ அதான் சொல்றேன், இந்த இடத்துல வந்து கமருதீன் பக்கம் தான் நம்ம நிக்க முடியும், அவன் பக்கம் தான் நியாயம். அவன் வந்து ஹீஸ் அ வெரி குட் பர்சன் அப்படின்ற மாதிரிதான் நமக்கு தோணுது சீரியஸ்லி நாள் போக போக. அது அப்படிதாங்க போகும். இவங்க வந்து these people are like இவங்க சொல்றேன் இல்ல, ஒரு நாள் ஒண்ணு பண்றாங்க, 2ஆவது நாள் பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட போய் நான் என்னன்னு சொல்லி பேசுறதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. ஆனா திவ்யா அமைதி ஆயிட்டாங்க. அப்படியே ஒரு 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 வீக் ரோஸ்ட் பண்ணாரு, அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. அந்த விஷயத்துல திவாகர் பார்வதி எல்லாம் அவங்க பல ரெஜிஸ்டர் ரோஸ்ட் பண்றாங்க, வாங்கி காட்ட மாட்டாங்க ப்ரோ. நேத்து முந்தானத்துலாம் வந்து நைட் வந்து தேவர் ரெஜிஸ்டரிங் வெரி நைஸ்லி. எல்லாமே கரெக்டா இருந்து இவன் இந்த மாதிரி பண்றாங்க. சபரி மேட்ரு நேத்து கூட முந்தானத்து கூட டிஸ்கஸ் பண்ணாங்க. சபரி மேட்ரு நேத்து பேசிட்டு இருந்தாங்க ஒரு குரூப். நேத்து வந்து இப்படி நடந்துச்சு, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நேற்று டாஸ்க்ல என்ன நடந்துச்சு, யாரோட மிஸ்டேக், எந்த டீம்ல என்ன பண்ணிருக்கணும், நல்லா பேசுறாங்க. ஆனா ஆக்ஷன்ல தான் வர மாட்டேங்குது. அன்அஃபிஷியல் போர்ட்ல சாண்ட்ராவும் திவ்யாவும் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் டாஸ்க் இருக்குமா ப்ரோ? ஐயோ ஸ்கூல் டாஸ்க்லாம் வேணாம் ப்ரோ. ஏன் இந்த டாஸ்க் அவங்க உடைச்சது பத்தாதா? இந்த ஃபர்னிச்சர் உடைச்சது பத்தாதா? ஸ்கூல் டாஸ்க வச்சு அந்த ஃபர்னிச்சரை நீங்க உடைக்க ட்ரை பண்றீங்களா? எனக்கு புரியலையே, என்ன ஆசை உங்களுக்கு? நான் ஸ்கூல் டாஸ் வச்சா அந்த வாரமே நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் ப்ரோ. அதெல்லாம் முடியாதுயா, என் தலைவன் வேற வந்து நாங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பாக்கணும்யா. ஸ்கூல் இந்த வக்கீல் டாஸ்க் வைக்கலாம் ப்ரோ. வக்கீல் டாஸ்க் ஏதாச்சும் பேச மாட்டேன், இதெல்லாம் பேச வராது ப்ரோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன கேஸ் கொண்டு வருவாங்க முத? அது கோர்ட் டாஸ்க், அந்த 7th சீசன்ல அந்த டாஸ்க் சொல்றாங்க. அதெல்லாம் இவங்க எல்லாம் மூஞ்சி நேரா பேசுறதுக்கே இவங்க தெரியும் இல்ல சரியா? இவங்க எல்லாம் வந்து கோர்ட்ல அதுக்கு என்ன பண்ணணும்னா இவனுக்கு பின்னாடி பேசுனது அந்த எல்இடி டாஸ்க் போட்டு காட்டணும். அது அப்படி இருந்தா போட்டு காட்டிட்டு நீ கேஸ் போடணும். கோர்ட் டாஸ்க் கொடுத்தாதான் சூப்பரா இருக்கும். அது மாதிரி பண்ணலாம். அப்படி பாயிண்ட்ஸ் வச்சு பேச இவங்களுக்கு தெரியாது. இவங்க அது இவனுக்குள்ள பேசி ஃபுல்லா இறங்கணும் ப்ரோ விக்னேஷ் ப்ரோ. அது வந்து நீ வந்து சில பேர்ல இல்ல இறங்குறன்னா மொத்தமா எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு இவன் என்ன பண்ணுவானு தெரியுமா? எல்இடி டாஸ்க் போட்டனுமே இவனு போயிட்டு பின்னாடி பேசி காம்ப்ரமைஸ் ஆயிடுவானுங்க. கோர்ட் டாஸ்க் வச்சு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்ல காம்ப்ரமைஸ் ஆயிட்டு சொல்லுவாங்க, இப்ப வந்து நம்ம எப்படி வந்து கோர்ட்ல பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உட்கார்ந்து ஸ்கிரிப்ட் பேசுவாங்க. இப்படி நம்ம ஸ்கிரிப்ட் பண்றோம், சூப்பரா செய்யறோம், நம்ம வந்து அப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம், அப்படி பிராங்க் பண்றோம். இவனுக்கு தெரிஞ்சது இந்த பிராங்க் ஒண்ணுதான். என்னடா பண்றீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். டே 24 hours பாக்குறோம்டா, 1 hour கட்டிடா, சீரியல் கிடையாதுடா, அதை புரிஞ்சுக்கோங்கடா தான் சொல்லணும் இவன்ட்ட. மதியம் வரைக்கும் ரெடி ஆக மாட்டாங்க ப்ரோ. பாத்தீங்களா சயான் ப்ரோ? எந்திரிச்சு 1 மணிக்கு டாஸ்க் ஆரம்பிக்க மாட்டாங்க. மதியம் சாப்பிட்டு முடிச்சு டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க, நைட்டு டின்னருக்கு டாஸ்க் முடிஞ்சு போயிருது. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அதான் ரசிகன், இவங்கிட்ட அந்த டெடிகேஷன் இல்ல. நான் தான் சொல்றேன், இந்த சீசன் 6ல விடிய ஒண்ணும் இல்லைங்க. நான் சிம்பிளா சொல்றேன், திருடு போகும். ஆக்சுவலா உள்ள வந்து இந்த கதிரவன் ஆமா கதிர் தான்.
அவன் அவன் வந்து இந்த இதை திருடுவான். அதுக்காக அவனும் முழிச்சிட்டு இருப்பான், அசீமும் விடிய விடிய முழிச்சிட்டு இருப்பான். ஏடிகேன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, அவர் வந்து தான் காவல். ஆக்சுவலா அந்த அந்த டோருக்கு வெளியில இதெல்லாம் போட்டு அவன் உட்கார்ந்து இருப்பான். அவனுக்கு தோணுது, நிறைய இடங்கள்ல யோசிப்பேன் நான் சீரியஸா. ஏன்னா அவ தான் இந்த கேமுக்கான எஃபர்ட்ட போடுறா. இத வந்து நான் ஒரு காமெடியா சிரிக்கிறதுக்கு சொல்ல, புரியுது. எஃபர்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த கேமுக்காக நீ என்ன டெடிகேட் பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல. கண்ணுல அடிபட்டும் அந்த ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுத்து நான் நின்னு விளையாடி காட்டுவேன்டா அப்படின்னு ஒருத்தி வந்து நிக்கிறது இருக்கு தெரியுமா. இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு பொண்ணு வந்து நிக்கிறது புரியுதா உங்களுக்கு. மீடியாலலாம் ஒரு முகம் விகாரமா தெரியுதுன்னா காட்டம் வந்து நிறைய பேரு கூச்சப்படுவாங்க, இல்லன்னா கண்ணாடி போட்டுக்குவாங்க. பிக் பாஸ் ஒரு கூலிங் கிளாஸ் அனுப்புங்க, நான் கண்ணாடி போட்டுக்கிறேன், கண்ணு ரொம்ப அசிங்கமா தெரியுது. எவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் இப்படிதான்டா நான் காட்டுறேன்டா, நான் நிக்கிறேன்டா, ஆடி காட்டுறேன்டா, அந்த முயற்சி இருக்குல்ல. அது ஒரு கெத்து ப்ரோ. அது 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 நம்ம அது எப்படி சொல்றது, இது சொன்னா பிராண்ட் பண்ணுவானுங்க. ஓகேவா? இல்ல நான் சொல்றேன், சீரியஸா சொல்றேன். விஜே பார்வதி இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறப்போ எனக்கு நேர் எதிரான கொள்கை கொண்டவங்க தான் விஜே பார்வதி. நான் இப்பயும் சொல்றேன், பொலிட்டிக்கலி ஐ அம் டைரக்ட்லி அகைன்ஸ்ட் ஹர், பட் ஐ அம் சப்போர்ட். நீ சொல்றது புரியுது ப்ரோ. அது என்னன்னா எதுக்காக அப்படி நம்மளுக்கு தோணுதுன்னா, இப்ப நம்ம ஊர் சைடு சொல்லுவோம்ல, ஒரு கெத்துன்னு ஒரு இது வந்து புரண்டு இருக்கிறது, திமிருன்றது ஒரு அந்த ஒரு இதுலயே இருக்கும் தெரியுமா நம்மளுக்கு சின்ன வயசுல. அந்த இதுதான் விஜய் பார்வதி கிட்ட இருக்குது. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்றேன் எதை சொல்றேன்னு. அதுதான். அதை விடு ப்ரோ, இவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க முதல்ல யோசிச்சு பாருங்க. இப்போ உட்காந்து சுத்தி உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க, அந்தாக்சரி பண்ணிட்டு இருக்காங்க. டேய் எல்லாம் வச்சுக்கிட்டு ஷோ நடத்தி நாளைக்குதான் மாமா மன்னா அப்படின்னு பிளான் போட்டு வச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்ப மலையாளம், கன்னடா, ஆந்திரால ஒரு யூனிஃபார்மிட்டி இருந்தா நல்லா இருக்கும். இப்ப ஜெயில் டாஸ்க்னா ஜெயில்ல வந்து மலையாளத்துல கொடுக்குற டாஸ்க் வந்து உயிரே போயிடுங்க. உட்காந்து நைட்டு ஃபுல்லா மாவர இல்லைன்னா கம்பி கோத்துட்டு ஏதாச்சும் கொடுத்துட்டு இருப்பானுங்க. அங்க வந்து எழுதியே வச்சிருப்பாங்க போர்ட்ல, ஐ ஸ்பெண்ட் worst டேஸ் ஆஃப் மை லைஃப் இன் பிக் பாஸ் இன் ஹியர் அப்படின்ட்டுலாம் எழுதி வச்சிருப்பானுங்க ஜெயில்ல. இங்க வந்து ஜெயில்ல சும்மா போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கானுங்க. என்ன தமிழ் பிக் பாஸ்னா என்ன, இவங்கலாம் என்ன பெரிய கொம்பு முளைச்சிருக்காங்க, இவங்களுக்கு டாஸ்க் கொடுக்க கூடாதா? ஆல் லக்ஸுரி ப்ரோ, எல்லாமே ப்ராடக்ட்ஸ். நீங்க மலையாளத்துலாம் போய் பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் ஃபுல் ப்ராடக்ட்ஸ்லாம் இறக்கவே மாட்டாங்க அவங்க. மோஸ்ட்லி வந்து ஏதாச்சும் ஒரு எடுத்துப்பாங்க, ஒரு கேட்டகரி இன்ஃப்ளூயன்சஸ்னா பூரா இன்ஃப்ளூயன்ஸ் தான் வருவாங்க. இல்லை அப்படின்னா ஃபுல்லாக வந்து சீரியல் ஆர்டிஸ்டாக வருவாங்க, இல்லைன்னா மாடல்ஸாக வருவாங்க. அந்த மாதிரி இறக்குவாங்க அவங்க, ஒரு வெரைட்டியை போட்டு அந்த மாதிரி மொத்தமாக இறக்குவாங்க. இந்த சீசன்லாம் பாருங்க, இந்த சீசன் தான் ஹையஸ்ட் டிஆர்பி. சரியா? சூப்பரா இருந்தது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க மொத்த இந்த வருஷத்துலயே அவங்க எடுக்கிற மொத்த பிக் பாஸ்லயும் அவங்க தான் ஹையஸ்ட் டிஆர்பி. அப்படின்னா அவங்க என்ன அளவுக்கு எடுத்திருக்காங்க பாருங்க இந்த சீசன். அப்படின்னா வெறித்தனமா எடுத்திருக்காங்க. லிட்டரலி பக்கத்து செட்டு, அதே செட்டு, அதே ஆளுதான். ஆனா கண்டஸ்டன்ஸோட லட்சணம் அப்படி இருக்கு. அதே டாஸ்க் தான் தராங்க. கண்டஸ்டன்ஸுக்கு அந்த தெளிவே இல்லை. அவங்க எப்படி ஆடிருக்காங்க, இவங்க எப்படி ஆடுறாங்கன்னு பாருங்கன்னு தான் காட்டுறாங்க. இப்ப இவங்களை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா திருப்பி திருப்பி சொல்றேன், இவங்க வந்து ப்ராடக்ட் போது உங்களுக்கு வந்து அங்க டேரக்டரே பயஸ் ஆயிடுவாரு. ஏன்னா டேரக்டர் வந்து இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அவரே சொல்லுவாரு, இது எனக்கு தெரிஞ்சவன், இந்த பையனுக்கு இந்த மாதிரி காட்ட வேணாம், ஆக்சுவலா ரொம்ப நல்லவன், இன்னைக்கு இதுல மட்டும் தப்பாயிருச்சு, இதை கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியே ஸ்கிரிப்டே எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. ஓப்பனா அடிங்கடா. இப்ப வந்து இப்ப இப்ப இந்த சீசன் ஃபிளாப் ஆயிடுச்சு வச்சுக்கோ, டேரக்டர் உனக்கும் வேலை இருக்காது. நாளைக்கு சீசன் முடிஞ்சிச்சு அப்படின்னா உனக்கு அடுத்து அவ்வளவுதான். இந்த சீசன் முடிஞ்சுன்னா அடுத்து பிக் பாஸ் கூப்பிட மாட்டாங்க உன்னை. உனக்கு வர அந்த 3 months 100 நாள் வேலையை பத்திரம் கட்டு தான் எல்லாத்துக்குமே. ஸ்கிரிப்ட் எழுதுறவங்களுக்கும் கட்டு தான். நீ வேற எங்கேயாச்சும் போய்க்கலாம் அப்படின்னா. உனக்கு ப்ரொடியூசர்ஸ் மேல இருக்கையெல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, நீ கீழே உட்காந்து பண்றதுதான் பிரச்சனையே உங்களுக்கு. அவன் ஜெயில் டாஸ்க்லாம் போனா அதான் ஜெயில் டாஸ்க்லாம் போனா 4 மணி முடிய முழிச்சிட்டு இருக்கணும் பாஸ். அதுக்காக சண்டை போடுவானுங்க ஜெயிலுக்கு நாமினேஷனுக்கு. இங்க ஜாலியா போறானுங்க, பாட்டு பாடிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன், நான் ஜெயிலுக்கு போறேங்கிற மாதிரி போறானுங்க. இது வேற சொல்றாங்க உங்களுக்கு, ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு டாஸ்க் முடிஞ்சு ஜெயிலுக்கு போனாதான் அப்புறம் நிம்மதியா இருக்கு, நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், வேலை எதுவும் பண்ண தேவையில்லைன்றாங்க. டேய் உங்களுக்கு ஜெயிலுக்கு போறதுக்கு ரீசன் இல்லைன்னு தெரியுமா உங்களுக்குன்ற மாதிரி எனக்கு இருக்கு. இது சொன்னது அவங்க தான். சரியா? இங்க யாரு திவ்யாட்ட சொல்லிட்டு இருக்காங்க, சாண்ட்ராவும் எஸ்ஜே உள்ள உட்காந்துக்கிட்டு திவ்யாட்ட சொல்றாங்க, இது டாஸ்க் முடிஞ்சுச்சு, ஜெயிலுக்கு வந்தவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லா மழை பெய்யுது, கூலா சில்லா இருக்கு, நல்லா ரெஸ்ட், 2 நாள் ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்தோம்னா இவங்க எல்லா வீட்டுல எல்லா வேலையும் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் வெளில வரது கரெக்டா இருக்கும் அப்படின்றாங்க. டேய் இல்ல எனக்கு புரியலையே.
ஒன்றும் புரியல எந்த பண்ணிட்டு இருக்காங்க பாவம். இந்த வீக் டபுள் நாமினேஷனா சிங்கிள் நாமினேஷனா ப்ரோ? தெரியலையே. மோஸ்ட்லி ட்ரிபிள் வச்சாலும் இப்போதைக்கு ரசிகன் ஒன்றும் சந்தோஷம் தான் போடுவான். ட்ரிபிள் நான் வச்சாலும் எத்தனை ரசிகன் வச்சாலும் சந்தோஷம் தான். சாதாரண. நீ ட்ரிபிள் கூட வைங்க வாழ்க்கையில முதல் முறையாக பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக சொல்லி நீங்க ட்ரிபிள் வைக்கிறேன்னு சொன்னா கூட நான் சந்தோஷப்படுவேன். எப்படியும் அந்த கேப்டன்சி டாஸ்க்கு அதை வச்சு ஓட்டிடுவாரு வீக்கெண்ட. எனக்கு தெரியல ப்ரோ இவங்க என்ன பண்ண போறாங்கன்ட்டு. இவங்க ரொம்ப பூசா விடுறாங்க எல்லாத்தையுமே. கேப்டனும் ஒரு யூஸ்லெஸ் கேப்டன், ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. யார் கேப்டனு? அப்படிதாங்க அடிச்சுலாம் வாங்கினார்ல. ஓ ஆமல்ல. ஏங்க சரியான காமெடிங்க அது. யார் கேப்டன்? இல்லைங்க அடிச்சுலாம் டக்குன்னு வாங்கி மறந்துருச்சு. இல்லைங்க டக்குன்னு மறந்துருச்சுங்க. மறக்கும் மறக்கும். அவன் அடி வாங்கி அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கான். அடிச்சதுக்கு இவர் ரெட் கார்டு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நீ என்னன்னா அவனை மறந்துட்டேன்ற. கம்புருசன் தான் மாஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நாளைக்கு பாருங்க சம்பவம் இருக்கு. ஷேன் ப்ரோ போயிட்டாரா? சேன்ரோ ஆமா போயிட்டாரு. போயிட்டாரு. நாளைக்கு என்னம்மா எப்படிமா தோணும்? ஏற்கனவே பாரு வெர்சஸ் இதை வச்சு பண்ணு பார்த்தானுங்க, இது முடியல. நாளைக்கு கம்புருதன் வெர்சஸ் பாரு இருக்கும். பாரு வில் பி கார்னர்ட். கம்புருதன் வந்து வரவாட்டம் போயிடுவாரு. அது சரியான பிளாட்டா இருக்குங்க. அந்த பிளாட் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பெரிய பிளாட்டுங்க, அதே மொக்க தான். திருப்பி போன வாரம் பண்ணதை இந்த வாரம் மாத்தி பண்றது, இந்த வாரம் பண்றதா அடுத்த வாரம் மாத்தி பண்றது, இதேதான் வேலையா வச்சிருக்காங்க. முதல் 3 நாள் வந்து பாரு கூட உட்காந்துருந்தாரு. இப்ப அடுத்த 3 நாள் வந்து அரோரா கூட உட்காந்துருப்பாரு. பாரு ஜெலஸ் ஆவாங்க. இதே வேலையா பண்ணி அடுத்த வாரம் மறுபடியும் பாருட்டு போயிடுவார் வீக்கெண்டுக்கு அப்புறம். இதேதான் ரொட்டேஷன் தானே பண்ணிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அரோரா வெளியே போயிடுவாங்க ப்ரோ. வெளிலாம் போக மாட்டாங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நானே இந்த வாரம் பூரா அரோரா தான் ஓட்டு போட்டுருக்கேன். அரோரா எங்க வெளில போக மாட்டாங்க. அரோரா ட்ராக் லெவல்ல போட்டுருக்கோம். யோ நீ அரோரா ஆர்மியா? போஸ்ட் போட்டு தானே போட்டுட்டு இருக்கேன். ஓட்டிங் ஃபார் அரோரா சொல்லிட்டு தான் தினமும் போட்டுட்டு இருக்கேன். அப்ப யாரு போட்டு போடுற? அரோரா தான். ரம்யா ஜோ கம்பேர் பண்ணும்போது அரோரா பெட்டருங்க. கண்டிப்பாக. எனக்கு வந்து கனியும் ரம்யா எனக்கு அன்பு எனக்கு உடையணும். வேற ஒண்ணுமே இல்லை. எனக்கு இந்த அன்பு எங்களை ஒருத்தன் ஃபர்ஸ்ட் போயே ஆகணும். எனக்கு இன்னைக்குதான் அன்பு கேங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்கல்ல. திரும்பி திவாகர் உள்ள பூந்து அன்பு கேங்க ஸ்ட்ராங் பண்ணி விட்டாரு. உடையிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு வருங்க, மறுபடியும் வருவாங்க. கம்பேக் கொடுங்க. போயிட்டா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு யாரு பெஸ்டா ஸ்கோர் பண்ண போறாங்கன்றது ஒரு போட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா கண்டிப்பா திவாகரும் ட்ரை பண்ணுவாரு, பார்வதியும் ட்ரை பண்ணுவாங்க. இந்த சைடு கமுடிதுன்னு வந்து இன்னைக்கு நடந்த இஷ்யூவை வச்சு அவன் ஸ்கோர் பண்ண பார்ப்பான். நாளைக்கு கண்டிப்பா ஏதோ கச்சாமச்சான்னு இருக்க போகுது நமக்கு. நாளைக்கு என்ன இப்ப என்ன நடக்கும்? சிம்பிளா சொல்ல, நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப 2 டாஸ்க் 2-0ல இருக்காங்க. நாளைக்கு மிஞ்சி போச்சுன்னா இன்னும் 2 டாஸ்க் வைப்பாங்க. அதுல வந்து யாரும் ஒண்ணு ரெண்டுமே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 3 டாஸ்க் வரும். ஆனா அவ்வளோலாம் வைக்க மாட்டாங்க. மிஞ்சி போச்சு இன்னும் ஒரு டாஸ்க் வைப்பாங்க. அந்த ஒரு டாஸ்க்ல அந்த ஒரு டாஸ்க் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஓவரால் எத்தனை பேர் ஜெயிச்சாங்கன்னு பார்த்து 2:1ல தருவி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயிச்ச சைட்ல இருந்து பெஸ்ட் எடுக்கணும், தோத்த சைட்ல இருந்து 2 பெஸ்ட் கொடுங்கம்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஜெயிச்ச சைட்ல பெஸ்ட்ன்றது போது உடனே தூக்கி கொண்டு போய் நம்ம அரோரா கொடுத்துருவாங்க. இல்லாட்டி நம்ம கன்னியாக்கா கொடுத்துருவாங்க. குரூப்பிசம் அந்த பக்கம் யார் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். ரம்யா இருக்காங்க, எல்லாருமே அந்த பக்கம் தான் இருக்காங்க. அப்படின்றப்போ பார்வதி விட்டீங்களே பாஸ், பார்வதி கொடுப்பாங்க பாஸ். தரமாட்டாங்க. எப்படி தருவாங்க? ஹவு வில் தே கிவ்? இருங்க, யார் இருக்காங்க? விக்கல்ஸ் தரமாட்டாரு, கானா தரமாட்டாரு, தரமாட்டாங்க. எப்படிங்க தருவாங்க? மிஞ்சி போச்சுன்னா அங்க திவ்யாவும் பிரஜன் வேணா புஷ் பண்ணலாம். பட் ஆனா மொத்தம் கொடுத்தாங்களே பாஸ். குட் ஸ்போர்ட் கண்ணுல அடிபட்டும் விளையாடுறாங்க அப்படின்ட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதையோ கொடுக்கட்டும். பெஸ்ட் மறுபடியும் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்களா என்ன பண்ணா? அடுத்த வாரம் கேப்டனாக ட்ரை வாய்ப்பே இல்லை. கேப்டனாக விட மாட்டாங்க. இந்த வாரம் சபரி இருந்தனால முட்டி மோதி வந்துட்டாங்க. இப்போ அடுத்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. 2 பெஸ்ட் பெர்ஃபார்மர் இருக்க சொன்னாங்க அப்படின்னா
இப்ப இருக்க கேப்டன் பிளஸ் அடுத்த 2 யாராச்சும். ஆமா. கனி, கனி அண்ட் பாரு, பாரு. சபரி இல்ல சண்டை போட்டாலும் நல்லா இருக்கும். வியானா இருக்காங்கல்ல ப்ரோ அந்த டீம்ல. வியானாலாம் வியனா பெருசா வேற இருக்க இருக்காங்க. ஏங்க வியானா என்ன கேட்டா இது ரோல் டாஸ்க் எல்லாம் பெருசா இல்லைங்க. அவங்க சும்மா திவாகர் சண்டை போடுவாரு. திவாகர்லாம் தர மாட்டாங்க, வாய்ப்பே இல்ல. வெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். வீக்கெண்ட்ல சரி வெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டமே தான் அங்க வீடு கூட குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. வெஸ்ட்ல யார் வருவாங்கன்னு சொல்லுங்க. இப்ப வெஸ்ட்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரஜனு கண்டிப்பா போடுவாங்க. பிரஜனு ஒரு வேலை பாக்குறது யார் இருக்கா? கெமி. இல்ல பிரஜனன் கெமி தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கம்ருதினே வராது வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அவர் அந்த கொடியை மறைச்சு வச்ச லட்சத்துலயே அதனாலதான் நம்ம தோத்தோம்னு சொல்லிட்டு நாளைக்கு அது ஒரு டாக் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாருமே சொன்னாங்க நீங்க வச்சிருக்கிறது தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு கண்டிப்பா நாளைக்கு ஒரு இஷ்யூவா வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. இதனாலதான் தோத்தோம்னு சொல்லிட்டு மேபி கானா வினோத்தே வந்து அதை ரேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கானா வினோத் அண்ட் அமித்தும் சொன்னாரு அது தெரியுதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு. வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் சிங்கிளா டபுள் ஆடுறது பார்ப்போம். முதல் எவிக்ஷன்லேயே பார்க்கணும். நாளைக்கு வந்து எனக்கு இது 2 நடக்கும். அதுக்கப்புறம் டே ஆஃப்டர் வந்து உனக்கு இந்த ஃபர்ஸ்ட் வரும். அப்படியே கேப்டன்சி டாஸ்க் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிட் வீக் எவிக்ஷன் மிட் வீக்ல இல்ல ஒரு மிட் வீக்னா இன்னைக்கே பண்ணிருக்கணும். இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க பாஸ். லைவ்ல வேணா போய் பாருங்க மிட் வீக் ஏதாச்சும் பண்றாங்களான்னு பார்ப்போம். மிட் வீக்ல உங்களுக்கு சீக்கிரம் பண்ண மாட்டாங்க ப்ரோ. எல்லாம் 50-60 டேஸ்க்கு அப்புறம் தான் வரும். Let's see. ஐனா ஹரிஷ்ணா இருக்காங்க. ஹாய் ஹரிஷ்ணா. ஹாய் ப்ரோ. கேக்குதா பேசுறது? ஏதோ பக் மாதிரி காட்டுது. நான் அந்த ஐடிலயும் வந்தேன், அதுக்கப்புறம் வரலன்னு இதுக்கு வந்தேன் திருப்பி. ஓகே பக் காட்டுதா? விக்னேஷ் ரீஜன் வந்தல ரீகனெக்ட் பண்றேன். இல்ல எனக்கு வந்து நான் ஸ்பீக்கர் வந்த அப்புறமா அந்த ஒரு டாட்டோடயே காமிச்சது. என்னன்னு பாத்துட்டு இருந்தான். என்னாச்சு இன்னைக்கா தர்பீஷ பொழந்தீங்களா? அதெல்லாம் பொழந்துட்டு தான் இருக்கும். அவரை 3 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில துரத்தி விடுங்க. போது எனக்கு இந்த ஷோ வந்து 75 டேஸ்ல முடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அவன் என்ன யார் சொன்னாலுமே காதை கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாப்ல. ரொம்ப செம்ம காண்டாவது. அவனை எப்படி ஆயிடுச்சுன்னா பார்வதி மேல ஒரு காண்டு இருக்கும். முன்னாடி யாராவது கேள்வி கேளுங்க, யாராவது அவளை வந்து கவுண்டர் பண்ணுங்கன்ற மாதிரி மைண்டு அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப எனக்கு அந்த மாதிரி இந்த ஆள் மேல வந்துட்டு நீ வந்து என்ன யார் சொன்னாலும் யார் தப்பா சொன்னாலும் உடனே தூக்கி எடுத்துட்டு தனி உலகத்துலதான் நான் வாழ்வேன்னா மத்தவங்க எல்லாம் அந்த உலகத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுமா? அது எப்படி ஒத்துக்க முடியும்? சுத்தமா என் மேல ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லிட்டாலும் நான் வந்து அப்படியே பொங்குவேன், நான் இது பண்ணுவேன். பதிலுக்கு கலாய்க்கிறதுக்கு நம்ம போயிடுறோம் சண்டைக்கு. அவன் கலாய்க்கிறது ஹைலைட் ஆயிடுதுன்னா எல்லாம் அவன் ராஜ்யத்திலே எல்லாரும் சிரிக்கிறாங்க கலாச்சா. அவன் பயங்கரமா கவுண்டர் போடுறான். அதுக்கு என்ன பண்றது? சிரிப்பு வருதுன்னா அப்ப நம்ம சண்டைக்கு போக கூடாது. இல்ல என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத, நான் கலாய்க்க மாட்டேன், நீ என்ன கலாய்க்காதன்னு ஜோனுக்கு போயிட்டீங்கன்னா அவனும் கலாய்க்க மாட்டான். அப்ப அவன் கலாய்ச்சா நம்ம திருப்பி கேட்கலாம். நான் சண்டைக்கும் போவேன், ஆனா அவன் நல்லா கலாய்க்கிறான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இவருக்கு கலாய்க்கலாம் தெரியலங்க. இவர் வந்து கலாய்க்கிறேன்னு வன்மத்தை கக்கிட்டு இருக்கான். என்னடா இதுன்ற மாதிரி. என்ன பண்ற இது பண்ற தீச்சட்டி அது பாத்தீங்களா? பிக் பாஸ் எல்லாம் காரி துப்பிட்டாரு இன்னைக்கு. எதுல லைவ்லயா? என்ன சொன்னாரு? அது வரவே இல்லையே. எல்லாரையும் உட்கார வச்சிருந்தாங்க, அது வரவே இல்ல. ஒன்னால அங்க உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? அவங்க உட்கார்ந்தது கரெக்டா வந்தோடனே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ராஜ்யம் மாத்த போறோம், தலைவரை மாத்த போறோம்னு சொல்லி உங்களுக்கு லைவ்ல வந்துருச்சு. இது 1 ஹவர்ல காட்டினாங்க. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்கார வச்சு ரெய்டு, ஒருத்தனுக்கும் ரெய்டு. தானாவனதெல்லாம் கூப்பிட்டு சாண்டி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியல. சாண்டி உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே, அவன் சிஷ்யன். இது வரைக்கும் வந்து நீங்க அவர் காமெடி பண்ணி பாத்துருக்கீங்க, அவர் கத்தி பாத்துருக்கீங்களா, சண்டை போட்டு பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரைடு. சபரி கண்டென்ட் பிளாக், கிட்டத்தட்ட கண்டென்ட் பிளாக்னே சொல்லிட்டாரு சபரி எல்லாம். இருக்கிற ஒரு ரைடு. பாருக்கு வந்து கொஞ்ச நேரம் டோரையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அது வந்துச்சு 1 ஹவர்ல. ஆமா, அது என்ன மீனிங்னு எனக்கு புரியல. வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்கன்றாருங்க.
இன்னொன்னு அப்புறம் என்ன சொல்றேன்னா, he was literally playing the game with these people. சரியா? அவங்க ஒரு ஐடியா சொல்றாங்கன்னா, அந்த ஐடியா சரி வராதுன்னா, அங்கிருந்து மேல இருந்து வாய்ஸ் வரும். இது வந்து இப்படி பண்ணாதீங்க. இது இந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஓ சொல்லி பிக் பாஸ் லிட்டரலி ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டு இருக்காருங்க. எனக்கு அதுதான் லைவ்ல இவ்வளவு பார்க்கும்போது பண்ணாலே அவ்வளவு அவர் காண்டாகுது. பேசவே மாட்டாங்களே. இவ்வளவு பிக் பாஸ் வாய்ஸே கேட்டது இல்லையே அதான் இந்த வீட்டுல. லைவ்ல எனக்கு அவ்வளவு காண்டாகுது. டேய் என்னடா ம். பண்றீங்க? பிக் பாஸ் என்ன இவ்வளவு இறங்கி ஸ்கிரிப்டடா பேசுறீங்க பண்ணிட்டு உனக்குன்ற இருக்காங்க மாதிரி இருக்கு. புரியுதா? ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்டடா பண்ணிட்டு இருக்காங்க. கேமரா ஸ்கிரிப்ட் முன்னாடி தாங்க. சொல்லி இப்ப கேளுங்க ப்ரோ. இங்க வந்து முன்னாடியே வந்து கார்டன் ஏரியால வந்து இன்னைக்கு என்ன பண்ணலாம் சொல்லி விக்கல்ஸ் பிளான் பண்றான். ஓகே. ம், விக்கல்ஸ் அண்ட் விக்கல்ஸ், சுபிக்ஷா ஒரு குரூப் இந்த குரூப்ல உட்காந்து பிளான் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, ம், இன்னைக்கு வந்து நம்ம வந்து 2 இளவரசிங்க இருக்காங்க. ஒரு இளவரசி வந்து இந்த பக்கம் ராஜா கட்டி குடுத்துட்டோம் அப்படின்னா, 2 கிங்டமும் ஒரே கிங்டம் ஆயிடும். ஹாப்பின்னு சொல்லி முடிச்சிடலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ம். பிக் பாஸ் அங்க வாய்ஸ் வருது. இன்னைக்கே நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா, நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க சார் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பிக் பாஸ். அதுக்கு விக்கல்ஸ் கவுண்டர் இங்கிட்டு இருந்து, ம். இன்னைக்கு சேர்த்து வச்சிருவோம் சார், நாளைக்கு வந்து பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்க சொல்லி டிவோர்ஸ் பண்ணிடுவோம் சார்ன்றான். அப்பாடி. நான் பாக்குறேன், டேய் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? இதுக்கு முந்தின சீசன்லாம் பார்த்திருக்கீங்களா? சீசன் 6, சீசன் 8 என்னதான்டா பண்றீங்கன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. எனக்கு அவ்வளவு காண்டாகுது அட்லீஸ்ட் பார்க்க. காமெடியாவது இருக்கும் ஒரு அளவுக்கு. ஐ மீன் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு காமெடி பண்றோம் பாத்தியா அப்படின்லாம் சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. பட் அது ஃபன்னியா அமைஞ்சிரும். இல்ல சிலது கியூட்டா இருக்கும். ஏதாவது ஒண்ணு ரசிக்கிற மாதிரி இருக்கணும்ல. ஓ நான் சிம்பிளா சொல்றேன் சரியா? எனக்கு சாச்சமாதேவி 100 டைம்ஸ் பெட்டர் தான் திஸ். நான் சாச்சமாதேவி ஷோ இன்னொரு போடுங்க, நான் உட்காந்து பாக்குறேன். புரியுதா? எனக்கு இது வேணாம். எனக்கு சாச்சமாதேவி போதுன்றேன். அட்லீஸ்ட் ஒரு டைரக்ஷன் இருந்துச்சு புரியுதா? என் தலைவன் வந்து அங்க வந்து எப்படி உளவுத்துறை மாதிரி வேலை பார்த்தான் தெரியும்ல, பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு. எனக்கு அவன் போதுங்க. வேற எவனுமே வேணாம் எனக்கு. எனக்கு அவன் போதும். அவன் அதை திருப்பி உக்காந்தான் கூட பாரு பண்ணுங்க, கீழே. நான் உட்காந்து அத பாக்குறேன். மறக்கவே மாட்டேன் நானு. எனக்குலாம் செம்மகான இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது, டேய் அவன் சூப்பரா பண்ணானடா, அவன் மாட்டுனது கூட நல்லா இருந்துச்சுடா எனக்கு. அந்த மாதிரி தான் தோணுது இப்ப. இவங்க ஒண்ணுமே பண்ண அது மாட்டாங்க. மாட்டினத கூட அவனுங்க அப்ப எக்ஸ்போஸ் பண்ணாம அத அப்படியே அவன் மைண்ட்லயே விட்டுட்டு நல்லா விளையாண்டானுங்க போன வாட்டி. அவன் சூப்பரா மாட்டினத கூட பண்ணாங்க. வெளியில சொல்லல. கடைசியில தான் சொன்னானுங்க. இல்ல யோசிச்சு பாருங்களேன். அப்பவாது வெளியில கார்டன் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது பண்றோம், அது பண்றோம். உட்கார்ந்து ஒரு 4 பூரா உட்கார்ந்து மண்ண வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இவங்க வந்து அந்த ஏரியா விட்டு நகர மாட்றாங்க. அங்க சீட்டு போட்டுருக்காங்க. அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க ஆழி அடிச்ச மாதிரி. சுத்தி ம். 4 பேர் நின்னுக்குறாங்க. அவ்வளவுதான். அங்கே இருந்து இங்க இருந்து அங்கிட்டு திட்டுறது, அப்படியே அங்கிட்டு இருந்து இங்க சொகுசா திட்டுறது. வாழ்றானுங்க. எனக்கு இத்தனைக்கும் நம்ம அப்படியே பாருங்க டேய். அசீம் ம். சீசன்ல எல்லாம் வந்து அந்த இதெல்லாம் என்னது அந்த அசுரர்கள் டாஸ்க் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அதான் ஐயோ சொல்றேன். வெறித்தனமா இருக்கும் அதெல்லாம். எனக்கெல்லாம் அப்படியே பாக்குறேன். டேய் என்னதான்டா பண்றீங்க நீங்க? எனக்கெல்லாம் இத என்ன சொல்றதுன்னு கூட புரிய மாட்டேங்குது. ஐ கான்ட் ஈவன் திங்க் ஹவ் திஸ் இஸ் கோயிங் டு ஆனா வொர்க் அவுட்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல நீங்க இண்டிவிஜுவல்ஸா பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்க பீப்புள் தான். ரொம்ப லூசுன்னு கிடையாது சில பேரை தவிர. பொட்டன்ஷியல் பீப்புள் ஆமா. தான். ஆனா அது எல்லாரையும் அந்த பொட்டன்ஷியல் பீப்புள்ல வந்து போட்டுட்டு அந்த லாட் டுகெதரா வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு எதுவுமே வந்து ஒரு ஒரு இதுவுமே இல்ல. இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறது இது. இன்ஃபேக்ட் நேத்து ஓரளவுக்கு பெட்டர்ன்னு தோணுச்சு. நேத்து கூட ஓகே தான். இன்னைக்கு இன்னும் அவனுக்கு போக ஏங்க போக நீங்க 1 ஹவர்ல தப்பிக்கிறீங்க ஹரிஷ் ப்ரோ. நீங்க ரொம்ப ம். தப்பிக்கிறீங்க. லைவ் பார்த்தா தெரியும். நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல. கேளுங்க அந்த நேத்து வந்து லைவ் இவங்க கேளுங்க, இவன் அந்தாக்ஷரி வந்து இந்த செட் ரெடி பண்ணுவான் தெரியுமா? அப்ப ரூம்குள்ள போட்டு மூடிட்டாங்க. அப்ப வந்து ஆமாமா. அவங்க ட்ரம் செரான்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரியா? ஆ, ஆ, ரூமுக்குள்ள. நல்லா ம், விளையாண்டுட்டு இருந்தாங்க. வெளியில ம், வந்து இவங்க ராஜாராணி கெட்டப் போட்ட உடனே ஈவினிங் பூரா ஒரு மண்ணும் பண்ணல. கத்திக்கிட்டே இருந்தாங்க. இவங்களுக்கு கன்டென்ட்டே இல்ல. ம். 10 மணிக்கு பிக் பாஸ் ஒரு இது அனுப்பிச்சு விட்டு, இதையாவது பண்ணி தொலைங்க. இததான் நான் 1 ஹவர்ல போட போறேன்னு சொல்லிட்டு, அந்த பவுல போட்டு, உள்ள இத போட்டு, இதான் உன் டாஸ்க்கு போய் பண்ணுன்ட்டாரு. அதுதான் பண்ணாங்க. அதுதான் 1 ஹவர்ல வந்துச்சு. ஈவினிங் அவைங்க பண்ணது பூரா குப்பை. ஒண்ணு கூட வரல. 1 ஹவர்ல 1 நிமிஷம் கூட வரல. குடுத்த உடனே நேரா இங்க ஜம்ப் பண்ணிட்டாங்க. நடுவுல 4 ஹவர்ஸ் கட்டு உங்களுக்கு. 1 ஹவர்ல சரியா? அதெல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா, அதுக்கு தான் இன்னைக்கு ரைடு விட்டாரு அவரு. மனம் தளராம கத்திக்கிட்டே பாத்து இருக்கீங்கடா. மனம் தளராம ஃபுல்லா பாத்தியா லைவ்? எதையாச்சும் பண்ணிருவாங்கன்னு பார்க்குறேன் ப்ரோ. புரியுதா உங்களுக்கு? எதையாச்சும் பண்ணுங்களேன்டான்ற மாரி தான் இருக்கு எனக்கு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது நடந்துரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். ஆ. சரி எதையாச்சும் பண்றாங்களா பார்ப்போம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இது வந்து நம்ம வந்து ஒரு சீசன் 6 பார்த்து ஒரு டாஸ்க் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அங்க வச்சிருக்கோம். அதுல 10% டெலிவரி பண்ணுங்கடான்றோம். இவங்க 1% குடுக்க மாட்டேங்கன்னா என்ன பண்ண முடியும்? இது யோசிச்சு பாருங்களேன். இப்ப வந்து இந்த 2 டீம்ல யாரு விக்டரின்னு பார்க்கறதுக்கு டெய்லி ஒரு கேம் வச்சிருக்காங்க.
நேத்து அந்த 1 பாயிண்ட் எடுத்த கேம் வந்து ட்ரம் ஷரட்ஸ். ஓகே. அது 1 பாயிண்ட் நேத்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கேப்சர் த ஃபிளாக். 3 ஃபிளாக போய் ஒளிச்சு வைக்கிறாய்ங்க. 3 ஃபிளாக போய் இவன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிற டீமுக்கு 1 பாயிண்ட். இப்ப வந்து தர்பீசி வந்து 2 பாயிண்ட் வச்சிருக்காரு. நாளைக்கு இன்னும் 1 கேம் தான் வைப்பாய்ங்க. இவங்க தான் ஜெயிக்க போறாங்க இப்ப. சரியா? 2:1 அவங்க ஜெயிச்சாலுமே 2:1 இப்ப தர்பீஸ் தான் ஜெயிக்க போகுது. இது ஃபர்ஸ்ட் எனக்கு கேம் என்ன? ஃபர்ஸ்ட் கேம் என்ன? ட்ரம் ஷரட்ஸ் தாங்க. ஏ, அந்த அதுதான் கார்ட ஃபர்ஸ்ட் போட்டு எடுத்து கேமா? அதுதான் ஃபர்ஸ்ட் கேம். நான் சொல்றேன்ல நீ பண்ற வேலைய. ஐயோயோ. அதுதான் ஃபர்ஸ்ட் கேம். எனக்கு அடுத்து அவ்வளவு என்ன காண்டா இது? அன்னைக்கு எல்லாம் பண்ண நடந்தது கேப்சர் த விளையாடுவானுங்களா ஃபிளாக். அடுத்து? பல்லாங்குழி ஆடுவாங்க அடுத்து. எனக்கு அதான் தோணுது. அடுத்து அதான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தாய் பாச உருட்டி போட்டு நீயா நானா சீட் எடுப்போம் அப்படின்ட்டு முடிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். அதான் தோணுது. டேய் என்னதான்டா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வாட் டு யூ திங்க்? வாட் ஆர் யூ திங்கிங் அபௌட் யுவர் செல்ஃப் மாதிரி எனக்கு இருக்கு. எதையோ பண்ணி தொலைங்கடான்னு விட்டாச்சு. அப்பா தெரிஞ்சு எனக்குலாம் போச்சு இன்னைக்கு இதுக்கு மேல இவனுங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு. So, இவங்கிட்ட என்ன இப்ப நான் வந்து இவங்க திட்டுறது கூட வந்து இவங்களெல்லாம் திட்டணுமான்ற அளவுக்கு போயிருச்சு எனக்கு. இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இட் இஸ் நாட் ஐ கான்ட் ஈவன் பிளேம் தீஸ் பீப்புள். எனக்கு வந்து பிக் பாஸ கூட திட்ட முடியாது. அவர் குடுக்குறாரு. இவங்கிட்ட என்ன கிடைக்கும்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. They are so இதுல bad, man. 1 hourல கடைசியா கமருதீன் பயங்கரமா கோச்சிட்டு உட்கார்ந்துருந்தானே, அது என்ன என்ன இஷ்யூ? அது மேல எதனால அப்படி பாருங்க கோச்சிக்கிட்டான்? செருப்பெல்லாம் பறக்க விடுறாரு தலைவர். அவர் வந்து நெய் எடுத்துட்டாராம். நெய் 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 ஆ, நெய் நெய் எடுத்து எடுத்துட்டு கொஞ்சம் வா. எக்ஸ்ட்ரா நெய்யை ஊத்தி குடிச்சிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டாராம். அத பாரு ஆ, வந்து கனிகிட்ட போட்டு கொடுத்துருச்சு. ஆ. அது வந்து அரோரா வந்து பத்த வச்சு நல்லா இன்னும் நல்லா நெய் ஊத்தி ஹோமகுண்டத்துல வளர்த்து விட்டுருச்சு. அதுக்கு ஆனா தலைவர் எனக்கு கோவப்பட்டாரு. வழக்கத்துக்கு மாறா பாரு பயங்கரமா பொறுமையான மாதிரி நடிக்குதா இல்ல எனக்கு பொறுமையா அதான் ஆயிருச்சானே புரியலையே. மத்த கேரக்டர் எல்லாம் ஓவர்டேக் எனக்கு பண்ணி அதுதான் போயிட்டே பிரச்சனையா இருக்காங்களே. இருக்கு. இது எதுக்கு? இது ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு இப்போதைக்கு. இல்ல ஆக்சுவலா இதுல என்ன தெரியுமா கேம்? இந்த வீக் வந்து எப்பவுமே நடக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா நடந்துச்சு? பாரு இது வரைக்கும் தனியா எல்லாரு கூடயும் திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அது ஒரு ஹைலைட் கேரக்டரா நெகட்டிவ் தனியா வேலையோ இருக்கும். பாசிட்டிவ் வேலையோ ம் தனியா இருந்துச்சா? சாண்ட்ரா ம் வந்து நீ தனியா தானே ஆடுற, உனிமே நீதான் என் டீம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டீமை போட்டதுனால இப்ப பாரு பண்ற ம் எதுவுமே தனியா தெரியல பாரு. இப்ப எல்லாமே வந்துட்டு என்ன சொல்றது, மத்தவங்க எல்லாம் வந்துட்டு அன்னைக்கு பிரஜனும் சாண்ட்ராவும் சண்டை போடுறதுக்கு ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அப்போ பார்வதி உட்கார்ந்து பார்த்து என்ன இவனுக்கு 2 பேரும் எனக்கு முன்னாடி அந்த பைக்ல போவாங்களா இவனுக்கு விவேக்குக்கு ம் அந்த மீன் சாண்ட்விச் மாதிரி என்ன இவனுங்க எனக்கு முன்னாடி போறாங்க சப்போர்ட் பண்றதுக்குன்னு. இப்போ அந்த பாருவோட டொமைன் வந்து அப்படியே ரொம்ப வீக் ஆயிருச்சு. என்னடா தனியா எதுவும் பண்ணல, சும்மா ஏதோ 10ஓட 11 ஆயிருச்சு. அப்படியே இது நியூட்ரலைஸ் பண்ணிட்டானுங்க. அதான் இனி இதெல்லாம் காப்பாத்த முடியாது. அதே மாதிரி பாரு வந்து ரூம்ல இருந்து கூட்டிட்டு போற போது தர்பீஸ வந்து நான் உன்னை எப்படியாவது திருப்பி அமைச்சரவையில உட்கார வைக்கிறேன்னு எப்படி மன்னிப்பு கேட்காம ஏத்துக்கிட்டாங்க? அது அவங்க வைக்கிற ரூல் தானே. அப்படியே இவங்க அக்செப்ட் இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்களா? அப்படியே உள்ள வந்துக்கிட்டாங்க. அப்படியே கேமுக்குள்ள வந்துட்டாங்க. அப்படியே உள்ள வந்துட்டாங்க. ம். அவ்வளவுதான். ஏங்க இவங்கெல்லாம் வந்து they should take their stand. சரியா? ஒரு கத்திட்டு அடுத்து 1/2 மணி நேரத்துல சரியாயிட்டு சிரிச்சு பேசிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. சண்டை போட்டாங்க. அப்புறம் அத கனி போய் சரியா இது உட்காந்து பண்ண பக்கத்துல போய் தெரியல. பேசினோடனே சரியாயிடுச்சு அதுவும். None of the fight seems to be real at all. பூரா டிராமா கம்பெனி தான் நடத்துற மாதிரி தான் இருக்கு இவங்க பண்றதெல்லாம். சொல்றேன்ல இப்ப செய்யான் ப்ரோ எனக்கு இன்னும் யோசிச்சு செய்யான் ப்ரோ அதான் சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாரும் சொல்றது என்னன்னா 75 டேஸ் மொத்தமா வந்து 75 டேஸ் வரைக்கும் ஷோ நடத்துங்க. கடைசி டாப் 5ல எவன் இருக்கானோ 5 பேத்துக்கும் 10 லட்சம் பிரிச்சு கொடுத்துட்டு கேமா முடிங்க. அப்படியே நேரம் அல்டிமேட் போனீங்கன்னா அல்டிமேட் ஒரு 100 நாள் வச்சு நடத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டாரு. ஏன்னா இப்ப மலையாளம் முடிஞ்சிருச்சு, செட்டு வந்துருச்சு. செட்டை கொஞ்சம் கூட்டி பெருக்கிறதுக்கு ஒரு மாசம் வச்சுக்கோங்க. புரியல, மலையாள செட்டுனா அது தனி செட்? அது ஆமாங்க, பக்கத்து செட்டு. இவிபில வந்து இப்ப தமிழ் செட்டுக்கு பக்கத்து செட் அங்கதான் மலையாள செட். அல்டிமேட் அங்கதான் அல்டிமேட் பண்ண போறாங்களாம். ஓ. சோ வந்து இப்ப அதை கூட்டி பெருக்கி கொஞ்சம் லைட்டா செட்டப் மாத்துறதுக்கு 1 மாசம் எடுத்துக்கிட்டோம். அந்த 1 மாசம் வரைக்கும் இந்த ஷோ ஓடட்டும். அதுக்கப்புறம் அப்படியே இதை தூக்கி எறிஞ்சிட்டு மாதிரி ஓடட்டும். ஷோ மாதிரி ஓடட்டும். அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு அங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் கேட்டு இருக்காங்க. பெஸ்ட் ஐடியா ஆக்சுவலி. ஆனா நல்ல வேலை, நான் என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இவனுங்க இப்படி ராஜா டாஸ்கே இப்படி பண்றானுங்களே, ஸ்கூல் வந்துருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? எனக்கெல்லாம் ஸ்கூல் தயவு செஞ்சு இந்த வாட்டி ஸ்கூலே வேணாம். இந்த டாஸ்க் உள்ள திவாகர் வரக்கூடாது, கண்டிப்பா வரக்கூடாது. கிரிஞ்சாக்கி விட்டுரும். ஐயோ ஓ, நீ கேமரா திரும்பிச்சு பாத்தியா? அதான் அல்டிமேட். நீ நடந்த காமெடியிலே அதான்.
நீங்க 1 ஹவர்ல இதோட வந்து டைரக்டா காட்டிட்டாங்க சரியா உங்களுக்கு. எனக்கு வந்து 24 ஹவர்ஸ்ல இது 3வது தடத்துல கேமரா திருப்புறான். 2 வாட்டி தலைவர் ஓ 15 நிமிஷம் ரெஜிஸ்டர் பண்றான். அதே இதே சொன்னதே இதே திருப்பி இது சொன்னதுனாலதான் கேமரா திரும்பிச்சா? சொன்னதே 2 ஓ வாட்டி சொல்லி முடிச்சு 3வது வாட்டி போய் சொல்ல போறான், கேமரா திரும்பிடுச்சு. அதோட என்ன தெரியுமா செம்ம காமெடியா இருந்துச்சு, அந்த கேமரா திரும்பினது கூட மேட்டர் இல்ல, திரும்பினோன்னா தர்பீஸ் இதை யாராவது பார்த்தாங்க திரும்பி ஒரு அதிபயங்கர பயத்துல திரும்பி பார்த்தாரு பாத்தியா? ஏங்க அதான் பயம் செம்ம விடுங்க. ஃபன்னா இருந்துச்சு. இவன் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கேளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ற தலைவர் அரோரா வந்து பக்கத்துலயே நிக்குது. பின்னாடி பாரு வந்து இவர் ரெஜிஸ்டர் பண்றதை டிவி பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கு. அங்க இருந்து கம்பெனி வந்து அவனும் சேர்ந்து வந்து உட்காந்து பாக்குறான். எல்லாரும் இவன் பேசுறத நல்லா ரெஜிஸ்டர் பண்றதை கையை கட்டிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உட்காந்து ரெஜிஸ்டர் பண்றான். 15 வருஷம் ரெஜிஸ்டர் பண்றான். அதையும் அவன் அது அவங்க என்னன்னா ஒரு பாருன்னு பாயிண்ட் திட்டுறான். சொல்றாங்கன்னா, இல்ல அது ஓவராலா இவர் வந்து இவரோட ஓன் வேர்ல்டுல இருக்காருங்கிறது வந்து என்னால அத ஒரு கேடயமா தான் யூஸ் பண்ணிக்கிறாரு. மத்தபடி ஹி நோஸ் வென் டு யூஸ் இட் அண்ட் வென் நாட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு படுது. ஆனா அங்க இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. அவரோட வேர்ல்டுல அவரை வந்து ஹீரோவா நினைச்சிட்டு சாண்ட்ராவே நீ இருக்காரு. சொன்னாங்கல்ல. அதான் சொல்றேன். அதான் 1 ஹவர்ல வந்துச்சு. இந்த மாதிரி இவரோட உலகம் அதுல நம்ம தான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னா அது எப்படி நம்ம ஆடியன்ஸ் அத எப்படி அக்செப்ட் பண்ணிக்க உடைச்சாலும் முடியும்? அது உடைச்சாலும் வேற மாதிரி போயிரும். அத இல்ல உடைக்க சைக்கலாஜிக்கலா முடியாதவங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது அதான். பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். அந்த எம்எஸ் பாஸ்கர் வரும்ல அந்த மொழி படத்துல சொல்லுவாங்களே, ஐயோ இல்ல இது இல்லையா உலகம் புரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்லாம். அந்த மாதிரி ஏதாவது ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துலாம் பண்ணாலாம் இப்பவும் ஒத்துக்க மாட்டாரு இவரெல்லாம். அந்த ரேஞ்சில இருக்காரு. தெரியல எனக்கு இந்த வீக்கெண்ட்ல இவங்க யாரை திட்ட போறாங்க, யாரை விட போறாங்கன்னே தெரியல. இந்த எனக்கு விஷயமே தெரியல இந்த டைல்யூட் வாரம் ஆயிடுச்சு வந்து பாத்தீங்களா? அந்த நாமினேஷன் இது விஷயமே பாத்தீங்களா? டைல்யூட் ஆயிடுச்சு. அது டைல்யூட் ஆகிட்டு தான் இருக்கு. இந்த நாமினேஷன் பாத்தீங்களா? இது பிக் பாஸ் சொன்னதானேங்க ப்ரோ. நீங்க வந்து உள்ள வந்து தலைவர் சபரி உள்ள போய் பிக் பாஸ் அழுகும் போது பிக் பாஸ் சொல்லுவாரு. நான் அதான் எனக்கு கோட் பண்ணி போட்டிருந்தேன். ஒரு சின்ன கோட்டு பக்கத்துல பெரிய கோடு நீங்க வரைஞ்சீங்கன்னா அந்த சின்ன கோடு தெரியாது அப்படிம்பாரு. பிக் பாஸே சொல்றாரு. பிக் பாஸ் சொன்னது இது வந்து சபரிட்ட பிக் பாஸ் சொன்னது. இப்ப அந்த மாதிரி தான் தோணுது. இப்ப வந்து இந்த 2 நாள்ல நீங்க பண்ற மார்க்கிங், புல்லிங், நேம் காலிங் எல்லாம் பார்க்கும்போது அது மறைஞ்சிருது. இது பெரிய கோடை போடுறாங்க. இதுதான் பெரிய கோடு. 4 அதான் நாள் வந்து இது சொல்றேன். பண்றோம்னு கரெக்ட். சொல்லி ஒரு பெரிய இல்ல கோடை அதுவும் இல்லாம போடுறாங்க. சாரியும் கேட்டுட்டு சபரி கேமரால வந்து அப்பாலஜிஸும் பண்ணியாச்சுல்ல. இல்லையே பாருட்ட இது வரைக்கும் அவன் கேட்கலையே ஒழுங்கா. இல்ல பாரு கிட்ட கேமரா முன்னாடி வச்சுட்டு நான் வந்து ரொம்ப இதா கேட்டுக்கிறேன், அம்மா கால்ல விழுந்துடுறேன் அப்படி இப்படின்னு ஒரு வீடியோ வந்துச்சு. அம்மா கால்ல விழுகுறாரா? அம்மா உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுறேன். அவங்க அம்மா கிட்ட பாரு அம்மா கிட்டயே சொல்லி அம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா உங்ககிட்ட நான் வீட்டுக்கே வந்து வீடியோ கால் வந்துச்சு. அந்த பார்வதி வந்து கமருதி நல்லா பாத்துக்கிட்டான்னு சொல்லுவாங்கல்ல கேமரா முன்னாடி. ஓகே ஆமா ஆமா கம்பெனி நல்லா பாத்துக்கிட்டான் என்ன அப்படின்பாங்க. அப்ப சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சபரி வேற வந்து பேசுவோம். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவேன். நான் மதுரைக்கே வந்து இது பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்களா இந்த லட்சத்துல இப்ப நாமினேஷன்ல வந்து சுபிக்ஷா ஹோஸ்ட் ப்ரோ காப்பி விட்டுறாங்க போல. சுபிக்ஷா தான் லாஸ்டா? அன்அபிஷியல்ல சுபிக்ஷா தான் லாஸ்ட் இருக்காங்க. சுபிக்ஷா லாஸ்ட் பட் ஒன்னு. ரம்யா எப்படி தப்பிக்குது இவ்வளவு நாளுன்னு புரியலையே. அண்ணனின் வாக்குகள் வருகிறதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் ஹரிஸ், நான் உங்களுக்கு இந்த ஐடி பண்ணவா ஒரு டிஎம் பண்ணவா, இந்த ஐடி பண்ணவா அந்த ஐடி பண்ணவா? இந்த ஐடிக்கு அனுப்புப்பா. ரசிகன் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாமா? வாங்க சொல்லுங்க. இன்னைக்கு நடந்த எபிசோடு 1. அந்த எபிசோட்ல வந்து நம்ம இவரு கானா வினோத் இருக்கார்ல, அவரை வந்து தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி திவாகர் பேசியிருக்கான். அது மிகப்பெரிய அளவுல இப்ப பரபரப்பா ஆயிருக்கு. ஆக்சுவலா அத பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்களா? ஜெனரலா மொத்தமா தான் பண்ணோம். ஏன்னா நீ நிறைய வார்த்தை மியூட் பண்ணிட்டாங்களா? தீண்டங்கிறத மட்டும் விட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்த வார்த்தைய மியூட் பண்ணிட்டாங்க. அதத்தான் அரோரா ஸ்டின்க்லர் வந்து ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. இது தப்பா பேசுறாருங்கிறதுக்காக தான் அரோரா ஸ்டின்க்லர் நிறுத்திருப்பாங்க. தீண்டங்கிறது தெளிவா பதிவாயிருக்கு. இப்ப நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். அதை வேணா நான் இங்க ஷேர் பண்றேன். அக்யூசேஷன் எல்லாம் உண்மைதான். நான் வந்து இப்ப இதுதான் நான் மானங்கட்டவன் தான், நான் இப்படிப்பட்டவன் தான், சாதிய மேலாதிக்க சிந்தனை ஒருவன் தான். நீங்க போட்ட வீடியோ தானே ப்ரோ அது? இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க. அதான்
அப்படின்றத நிரூபிச்சிருக்கான். இதுல ரெட் கார்டுன்றது இல்ல, ரெட் கார்டு அவனுக்கு கொடுக்கப்பட்டு வெளியில கேஸே போடணும், கேஸே போடணும். அதான் பிரதர், பிசிஆர் ஆக்ட்ல தக்க நடவடிக்கையை மேற்கொள்ளணுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அப்ப கானா வினோத்துக்கு ஆதரவாக இந்த திவாகருக்கு எதிரான குரல்களை, கண்டனங்களை பதிவு பண்ண வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. அவன் ட்ரிகர் பண்ணுவான், உன்னை வந்து என்ன வேணா பேசுவான், கேலி பண்ணுவான், உருவ கேலி பண்ணுவான். அதுக்கு நீ அவனை கிண்டல் பண்ணு, உருவ கேலி பண்ணு. அவனை வந்து நீ 4 அடி கூட அடிச்சுட்டு போயிடலாம், அது வேற. ரெட் கார்டை கூட நீ கொடுத்துட்டு நீ வெளில வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா அவனுடைய பிறப்பின் அடிப்படையில நீ பேசுறத விட ஒரு மிகப்பெரிய கேவலமான விஷயம் கிடையவே கிடையாது. இந்த மானங்கட்டவன் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு தடவையும் என்னுடைய வீடியோல சாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்ட ஒருவன் இவனை உள்ள விடாதீங்க, விட்டீங்கன்னா நாங்க கேமை வச்சுதான் விமர்சனம் பண்ற மாதிரி இருக்கும். அவன் வெளியில வேற மாதிரியான விஷயங்களை பேசியிருக்கான், அதை எங்களால உள்ள கொண்டு வர முடியாது அப்படின்னு நிறைய தடவை என்னுடைய காணொலிகள்ல நான் பதிவு பண்ணிட்டே இருந்திருக்கேன். மீறி உள்ள விட்டுட்டாங்க. சரி வந்துட்டான், இவனோட கேமை மட்டும் வச்சு விமர்சிப்போம் அப்படின்னு அவன் பெண்கள்கிட்ட தப்பா நடந்துகிட்டது, அண்ணன் பண்ண பழகின பொண்ணுகிட்ட வந்து அசிங்கம் முடிச்சதனமா தோல்ல சாஞ்சு பேசுனது, பொண்ணுங்களை மோந்து பாக்குறது, இதெல்லாத்தையும் கடந்து விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட டேக் பண்ணி வீடியோக்களை பதிவு பண்ணி போட்டு கேட்கும் போது அந்த மனுஷன் நீங்க எல்லாம் சேஃபா இருக்கிறீங்கல்லன்னு கேட்டப்போ வி ஃபீல் சேஃப் வித் திவாகர்னு கடந்து போனாங்க. இதை எப்படிடா கடந்து போவீங்க? இதை எப்படி வந்திருக்கா ப்ரோ? இது 1 ஹவர்ல 1 ஹவர்ல வந்திருக்கு ப்ரோ. 1 ஹவர்லயும் வந்திருக்கு, மியூட் போட்டிருக்காங்க, லைவ்லயும் மியூட் போட்டிருக்காங்க. தீண்டன்ற வார்த்தை கிளியரா இருக்கு. இதை எப்படி இதை கடந்தே போக முடியாது. நீ எல்லாத்தையும் ரைட்டா சரிடா 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 நாங்க கடந்து வந்தோம்டா, இதை எப்படா கடந்து போக முடியும்? இதெல்லாம் கடந்து போக முடியாது. இருங்க நான் பெட்டர் குவாலிட்டி எடுத்துட்டு வரேன். என்ன இத சேன் ப்ரோ இன்னைக்கு மார்னிங் பிரவீன் சொந்தக்காரனான்ட்டு அத்தனை வாட்டி கேட்டு ட்ரிகர் பண்றான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் திவாகர் தான் ஸ்டார்ட் பண்ணது. இல்லங்க, அவன் ஒரு சாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்டவங்க. அவனுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தது தவறு. அவன் உள்ள விட்டதே தப்பு. உள்ள விட்டு வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் அவன் ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனை கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல உட்கார வச்சு, நீங்க வெளியிலேயே இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கீங்க, நீ கானா வினோத்துக்கு எகெயின்ஸ்டா நீங்க பண்றது இந்த மாதிரி இருக்கு, இது ரொம்ப தப்பா போச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆபத்து அப்படின்னு இவனுங்க கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். இவனுங்க சொல்ல மாட்டானுங்க. இன்னைக்கு கூட ஏன் திட்டம் போட்டு அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்தினதை பாதி கட் பண்ணிட்டு பாதி கட் பண்ணாம ஒளிபரப்பினான் தெரியுமா? மக்கள் இதை பற்றி பேசணும், அப்படி டிஆர்பி அடிப்படுத்த அலைகிறானுங்களா அவனுங்க. இது கீழே எவனாவது கேட்டுட்டு இருந்தா போய் சொல்லுங்கடாங்கிற உங்க சேனல்கிட்ட. அவ்வளவு டிஆர்பி அரிப்பு கேக்குதாடா உங்களுக்கு? ஒருத்தனை பிறப்பின் அடிப்படையில அசிங்கப்படுத்துவான் ஒருத்தன், அதை நீங்க டெலகாஸ்ட் பண்ணி வெக்கமான சூடு சொரணம் இல்லாம ஒரு கண்டென்ட் உங்களுக்கு தேவையாடாங்கிற கேள்வி எழுதுல நமக்கு. இதுல அந்த பொண்ணு தட்டி கேட்க போன பொண்ணையும் அவன் மிரட்டுறான் அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலையில அவன் இருக்கான்? அவன் எப்படிப்பட்ட மானங்கட்டவன் அவன்? இவனை ஏதாவது ஒரு இடத்துல ஆதரிச்சிருந்தா கூட அது எவ்வளவு பெரிய குற்றம். அது நானே சொல்றேன். அமைதியா உட்காருன்னு சொன்னாரு, அமைதியா உட்காருன்னு அரோரா சொன்ன டைம்ல தான் இது சொன்னான். அப்பதான் வந்துச்சு. அப்பதான் சொல்லிருக்கான். இவனை எங்கேயுமே நம்ம ஒரு ஆதரிச்சு காமெடியாவோ ஃபன்னியாவோ இவன் பண்றது இப்படி இருக்கு அப்படிங்கிற ரசிச்சு நம்ம பண்ண ட்வீட்டு அது எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறான். இவனை நம்பி ஒரு தரப்பு ஆதரிச்சிருச்சுல்ல. இவனுடைய சமுதாயத்தை சாராதவர்கள் இவனை வந்து இவன் பண்றதையும் நல்லா இருக்குன்னு பார்த்து ஆதரிச்சவங்க இப்ப எங்கடா கொண்டு போய் வச்சுக்குவாங்க மூஞ்சிய? இவ்வளவு கேவலமானவனாடா நீ? எப்படிப்பட்ட மானங்கட்டவனி? இதெல்லாம் நம்ம நார்மலைஸ் பண்ணி வாய்ப்பு கொடுத்ததுனாலதான் அவன் பண்ணான். அதெல்லாம் பண்ணவே முடியாது. அவன் ட்ரிகர் பண்ணுவான். இதெல்லாம் இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். உன்னை ட்ரிகர் பண்றது, ட்ரோல் பண்றது, உன்னை பாடி ஷேம் பண்றது, அதெல்லாம் வந்து மாத்திக்க கூடிய விஷயம் தான். ஆனா இது தண்டனைக்குரிய குற்றம். வந்து இத சைலண்டாலாம் கூட அட்ரஸ் பண்ண கூடாது. இத வந்து கரெக்டா எடுத்து போட்டு இது தப்புன்றத ரிஜிஸ்டர் பண்ணி ஷோல இருந்து தூக்கணும். சும்மாலாம் அப்படியே அந்த சரவணனை கூட்டிட்டு போன மாதிரி அப்படியே வெளியில கூட்டிட்டு போய் விட்டுட்டு இல்ல ஹரிஸ், ஆக்சுவலா போலீஸ்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். ரெட் கார்டு கொடுத்த கையோட போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லி நேஷனல் மீடியால இப்போ வந்து கானா வினோத் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் இப்ப இதுக்காக போராடுவாங்களா இல்லையா? அவங்க வந்து நிப்பாங்களா இல்லையா? அவங்க கேள்வி கேட்பாங்களா இல்லையா? இது சார்ந்து இயங்கக்கூடிய அரசியல் கட்சிகள் குரல் கொடுக்கணுங்கிறேன். கொடுக்கணும், நீங்க கேஸ் போடணும், குரல் கொடுக்கணும், தக்க சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் இப்படி ஒரு விஷயத்த ஒரு நேஷனல் மீடியால ஒருத்தனுக்கு எகெயின்ஸ்டா பேச முடியாது அப்படிங்கிற அறிவு வரும். பல பேருக்கு பயம் வரும். பல இடங்கள்ல பிசிஆர் சட்டங்கள் வந்து தவறுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுதான் சரியான தருணம். இட்ஸ் ரைட் டைம் டு யூஸ் த பிசிஆர் ஆக்ட் ஆக்சுவலா எகெயின்ஸ்ட் திவாகர்.
இத பண்ணாம உங்க சேனல் நம்பி வந்துட்டான், அதனால நாங்க அவனை காப்பாத்துவோம்னு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா அதற்கான பிரதிபலங்களை விஜய் சேதுபதி அவர்களும் விஜய் டெலிவிஷனும் அனுபவிக்கும். அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளா நடந்துக்க வேண்டியது என்னன்னா, கானா வினோத்துடைய கேம்ல நமக்கு மாற்று கருத்துகள் இருக்கு, அவன் எல்லாம் மீறி பெண்கள்கிட்ட நடந்துகிட்டான், அப்படி இப்படின்னு அவன் மேல நமக்கு 1008 விமர்சனங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட கானா வினோத் தரப்பு நின்று திவாகரை எதிர்ப்பது அவனுக்கு தக்க தண்டனையை பெற்றுத் தருவதுதான் ஆரம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி. கண்டிப்பா இவ்வளவு நாள் வந்து வேற வேர்டிங்ல வந்து ரேஞ்சு தகுதி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான். இதுக்கு மேல இல்ல அப்பவுமே அப்படிதான் மீன் பண்ணான். எனக்கு அதனாலதான் எப்பவுமே அந்த பார்வை தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாம வெளியில இவன் ஃபேமஸ் ஆனதும் இவனை பத்தி ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஆல்ரெடி அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் போது இவங்க நீங்க சொல்ற மாதிரி உள்ளேயே என்கரேஜ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி. அப்ப அடுத்தவன் வந்து இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி ஒரு தப்பான வழியில ஃபேமஸ் ஆனா உள்ள வந்துடலாமா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் செட் ஆகும். அப்புறம் நிறைய பேர் இதை ட்ரை பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி எல்லாரும் உள்ள வர போறது இல்ல, பட் 10 பேர் ட்ரை பண்ணுவான்ல இந்த மாதிரி பண்ணா அப்ப நம்மளும் உள்ள போலாம், ஒரு மாதிரி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணா உள்ள போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொருத்தன் ஒண்ணு பண்ணுவான்ல. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு தான். அதுவும் அன்னைக்கு கனியும் ஒரு டைம்ல வந்து வெளியில உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அவரை பார்த்தோன்னே இரிட்டேட் ஆச்சுன்னு சொன்னது எனக்கு அப்பவே என்ன பட்டுச்சுன்னா எலிட் மைண்ட் செட்ல எல்லாம் இல்ல. அப்பவே வந்து இவங்க வெளியில வந்து ஆக்டர் சூர்யாவையும் ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்ணி தான் பேசினான். என்னோட பெரிய ஆளா அப்படின்னு ஒரு இன்டர்வியூல எல்லாம் பேசி அதுவுமே ஒரு இதாச்சு. அப்பதான் வந்து நிறைய பேர் வந்து அகேன்ஸ்டா பேச ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்டரா இருந்துட்டு ஆக்டரை பத்தி பேசுறது கூட கிடையாது, இந்த மாதிரி சும்மா ரீல்ஸ் போட்டுட்டு எல்லாரையும் கலாய்க்கிறது எல்லாத்தையும் பண்றதுன்றது வந்து அன்அக்செப்டபிள். அதை வச்சுதானே ஃபேமஸே ஆனா. கண்டிப்பா இது கண்டனத்துக்கு உரிய விஷயம் தான், தண்டனைக்குரிய விஷயம். ஆனா கண்டிப்பா இது கேட்பாங்க, சோர்ஸா அந்த அன்மியூட்டட் வீடியோ வந்து எடுத்து கண்டிப்பா போலீஸ் கேட்டா கொடுத்தா ஆகணும். அதை வச்சுதான் அவங்க டிசைட் இது பண்ணுவாங்க, கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. சேன் ப்ரோ மேலே போடுங்க ப்ரோ. அத ஷேர் பண்ணவா? நான் எப்படி மேலே ஷேர் ஏத்துங்க, மேலே பண்றது? ஏத்துங்க. இந்த ஒரு இல்ல நிமிஷம் நான் நான் பண்றேன், ஷேர் இருங்க நான் பண்றேன் இந்த நான் பண்றேன் என்னோடத நீங்க ஷேர் பண்ணலாம்ல? நான் பண்றேன் நான் பண்ணிட்டேன். பண்ணுங்க பண்ணுங்க. இல்ல இந்த பொறுக்கி நாய நம்ம எத்தனை 1 ஹவர்ல இடத்துல வந்து மொத்த வாடையும் மியூட் பண்ணிட்டான் போல ப்ரோ. 1 ஹவர்ல இல்ல வந்து ரசிகன், கவனிச்ச மாதிரி நம்ம இல்ல. இவனை சாரி 1 எத்தனை ஹவர் இடத்துல 24ல எத்தனை இடத்துல இவனை நம்ம டிஃபெண்ட் பண்ணியிருப்போம். இல்ல அவன் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரிதான் நடந்துக்கிறான், அவன் கோவப்பட்டா இப்படிதான் பேசுறான் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல இவன் நம்ம டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனா இவ்வளவு கேவலமா இருப்பான்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கல. சரி வெளியில அப்படி பேசுறான், ஆனா உள்ளுக்குள்ள அவன் வந்து எல்லார்ட்டையும் ஒழுங்கா இருப்பான், ஒழுங்கா நம்ம வந்து பழகுவான். எப்பவுமே உள்ள இருக்கிறத தான் பேசுறது. அதனாலதான் வந்து உள்ள இது அப்சல்யூட்லி. வரைக்கும் அவன் பேசல சொல்லி தான் விட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு பேசிட்டான். நம்ம தேர் இஸ் நத்திங் டு டிஃபெண்ட் ஹியர். அவ்வளவுதான், அடிக்க வேண்டியதான். அதையே போட்டிருக்காங்க பாத்தீங்களா சேனல். இல்ல போட்டிருக்கிறது எதுக்குன்னு தெரியுமா ரசிகா? புரியுது புரியுது, எனக்கு இந்த வாரம் நீங்க பண்ணும்போதே புரிஞ்சுச்சு. அப்சல்யூட்லி. இத போட்டது எதுக்காகன்னா இத வச்சு அவனுங்களுக்கு தேவை எண்ட் ஆஃப் த டே தே நீட் டிஆர்பி. சோ இத வெளில போட்டா பேசுவாங்க மக்கள். சோ ரைட் ஓகே திவாகருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், அதை வச்சு டிஆர்பி வந்து அவங்களுக்கு ரெட் கார்டு மூலமாக ஒரு மிகப்பெரிய டிஆர்பி கிடைக்கும். அவனை பலி கொடுக்க தயங்க மாட்டாங்க. இப்போ திவாகரை பலி கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இட்ஸ் குவைட் ரெஸ்பான்ஸ். அந்த ரிஸ்கை ஏத்துக்கிட்டு தானே நீ உள்ள வந்திருக்க, நீ பேசுறதுக்கு நீ தான் பொறுப்புன்னு அவன்கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. அதனால சேனல் இத இப்ப போடாமே இருந்தானுங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. 100% தெரிஞ்சிருக்காது ப்ரோ. பார்த்தாலே தெரியுது ப்ரோ இதானே. இத வந்து போட்டு காட்டி சியான் ப்ரோ சொல்றதுதான் வணிகம். இல்ல இப்ப இத போடாமே இருந்தானோ அவன் எஸ்கேப் ஆயிடுவானேன்ற. இத போட்டதுனால அது ஒரு அட்வான்டேஜ் தானே உங்களுக்கு. போட்டதுனால தானே இப்ப தெரியுது இவன் இவ்வளவு நாள் இருந்ததெல்லாம் அக்விசிஷன்ஸா மட்டும் தானே இருக்கும். இப்போ ப்ரூவ் ஆயிருச்சுல்ல இந்த நாயோட மைண்ட் செட்.
எனக்கு அப்பவே தெரியும் இவனை செலக்ட் பண்ணிட்டு வந்த நல்ல ரசிகன் இவன் செலக்ட் ஆகியிருக்கான்னு தெரிஞ்சு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல பேர் சொல்லுவோம்ல. அப்ப நான் ஒரு வீடியோ பண்றேன், ஒரு கண்டென்ட். இவன் வந்து சாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்ட ஒருவன். இவன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற யாரையுமே இவனுக்கு சமமா பார்க்க மாட்டான். இவனை எடுக்கிறது ரிஸ்க். என்னைக்கா இருந்தாலும் இவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவது மிகப்பெரிய பேராபத்து. இதே ஸ்டேட்மெண்ட்டா நான் பதிவு பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் அனுப்புறேன். அன்னைக்கு நான் என்ன சொன்னேனோ அதே தான் இவன் இன்னைக்கு செஞ்சிருக்கான். சோ இது நடக்கும்னு எனக்கு தெரியும். பட் ஆனா கானா வினோத் விஷயத்துல நடக்கும் அப்படின்னு நம்ம சத்தியமா எதிர்பார்க்கல. பட் அவன் பண்ணதுக்கான வினை விதைத்தவன் வினையா இருப்பான். சோ அவன் பண்ணதுக்கான விஷயத்த அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. அதுதான் ப்ரோ. இப்போ இவர் சொன்னது வந்து முற்றிலும் வந்து அது எதிர்க்கக்கூடிய விஷயம்தான். அதுவும் இல்லாம இப்போ வினோத் வந்து அவர் வந்து கலாய்க்கிறாரு பாடி ஷேமிங்னும் போது இவரோட தாட் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் ஆகிறது தான். நம்ம நிறைய வந்து செந்தில் கவுண்டமணி காமெடிலாம் பார்த்துருக்கோம். அவங்க பண்றதுலமே வந்து பாடி ஷேமிங் தான். அது வந்து ரசிக்கும்படியா இருக்கிற பட்சத்துல மக்கள் வந்து அதை வந்து ரசிச்சு பார்த்தாங்க. ஈவன் நம்ம சந்தானமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து அந்த மாதிரிதான் பேசுவாரு. அதையும் நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு சில இடத்துல வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து ரசிக்கும்படியாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி இவர் பேசுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதியம், அந்த தகுதிக்கு வந்து ஒரு லாஸ்ட் வீக் 2 வீக்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன், பார்வதியும் அவங்களும் வந்து அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு பேசுவாங்க தெரியுங்களா. தகுதின்னா வந்து இப்போ படிப்பு, தராதரம்னா வந்து வார்த்தைகள். அது வந்து பிக் பாஸ் பார்க்குறவங்க கிடையாதுங்க. அது வந்து டிஸ்க்ளைமராகவே வச்சுக்கிறேன். நான் வந்து பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் சீசனுக்கு அப்புறம் ஃபாலோவே பண்ணதில்லை. பட் இந்த வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர் இவரை தெரியும், அண்ட் இவனை தெரியும். பிகாஸ் சில ரீல்ஸ்லலாம் நீங்கள் இந்த ஷோவை பார்க்குறவங்களே கட் பண்ணி போடும்போது கண்டிப்பாக இவர் பேசுறது எல்லாமே ஒரு சாதிய வன்மம் இருக்குது. அண்ட் நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஹவுஸுக்கு வெளியில் இவர் கவின் மரணத்தப்ப என்ன ஸ்டாண்ட் எடுத்தார், எப்படி பேசினார் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியை வளர்க்குறது ஒரு டிஆர்பிக்காகனாலும், இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் மேடை கொடுத்து, இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்கள பேச வச்சிங்கன்னா இவங்களுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் ஆகும். இல்லை வந்து மற்றவங்க வந்து இந்த குரூப்போட ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க, என்ன செய்ய வராங்க விஜய் டிவி அப்படிங்கிறது தான். சரி, எனக்கு தெரியும், ஓகே, ஒரு ஜூலி காயத்ரி பேக் டு சீசன் 1 இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபைட்டை ஸ்டோக் பண்ணாங்க, வெளியில் நடக்கிறத வந்து கட்சி ரீதியாக உள்ளார கொண்டு போக பார்த்தாங்க டிஆர்பிக்கு. எனக்கு இவரோட கிளிப்பிங்கு, நீங்கள் சொல்கிற இந்த நபர்களை இவர் பேசுகிற வழி, லோக்கல்னு சொல்கிறது, தகுதிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது, அது இதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு சாதி வெறியர் தான். அது அப்பட்டமாவே தெரியுது வெளியில. ஏன் இவருக்கு மேடையை கொடுத்து இப்போ கான்ட்ரவர்சியை வளர்க்குறீங்க? என் கேள்வி. இப்போ ஒருத்தரை வந்து 2 சீசனுக்கு முன்னால் அவர் ஏதோ மீட்டூவில் எஃபெக்ட் ஆனார், அவர் மேலே ஏதோ பெண்கள் புகார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவரை வீட்டை விட்டே தூக்கிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து வெளியில் சப்போர்ட்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்தார் திருப்பி. ஏன் இந்த நபரை இன்னும் உங்கள் ப்ராட்காஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கே எகென்ஸ்டா இல்லையா இதுங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. மற்றபடி என் பிக் பாஸ் பற்றின பெரிய கருத்து இல்லைங்கய்யா. வீக்கெண்ட்ல தான் ப்ரோ தெரியும் what they are planning to do with these peopleன்ற மாதிரி இருக்கும். There's nothing. It's wrong to give a platform. It's wrong to give a platform to such people who have casteist opinion. இதெல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டிலேருந்து நம்ம கரெக்டாக ஒதுக்கி வந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கேஸ்ட் மென்டாலிட்டி, கேஸ்ட்டை வந்து ஒரு ஃபேக்டரை வச்சுக்கிட்டு பேசக்கூடியது. பட் டிவி ப்ரோக்ராமிங்லேயே இது வந்தால் என்ன மாதிரி ஒரு திங்கிங் இம்பேக்டை கிரியேட் பண்ணும்? அதுதான் என் கேள்வி. Vijay, TV should evict this person from the house. கொடுப்பாங்க ப்ரோ, வீக்கெண்ட் மோஸ்ட்லி கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே,